ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். மாம்பழம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்தில் 2 சூப்பர் டூப்பர் ரெசிபி செய்யலாமா? பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் குக்கி கட்டர் பயன்படுத்தி தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் குக்கி கட்டர் இல்லாட்டி சின்ன மூடியோ இல்லாட்டி டம்ளரை பயன்படுத்தி கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார் ஷேப் மற்றும் ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மிச்சம் இருக்க ப்ரெட்டை வந்து அதை வேஸ்ட் ஆகாமல் ப்ரெட் புட்டிங் செய்யலாம். ஒரு மாம்பழத்தை அதில் இருக்கக்கூடிய தோலை சீச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். அந்த பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு ஈவன் சாஃப்ட் டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 கப் பால் சேர்த்தா போதும், நல்லா சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிரும். இனிப்பு வந்து இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதனால் பார்த்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சுவைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு கிண்ணத்தில் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த 10 ருபீஸ் பேக்கு அதை வந்து 2 பேக் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சுகர், 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து பாலோட ஏடை இருக்கு இல்லையா, மலாய், அதை வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இது கூட 1/4 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் இந்த மலாய் மில்க் பவுடர் மிக்ஸு அதை வந்து எடுத்து அப்படியே தடவி கொஞ்சம் பாதாம் இல்லாட்டி பிஸ்தா எந்த நட்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து அப்படியே துருவிட்டு அதில் அப்படியே சென்டரில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி மாம்பழ பீசஸ், அதுக்கு மேலே நட்ஸை தூவி விட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னொரு 2 in 1 ரெசிபி சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா, இந்த மாம்பழத்தை வந்து சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அந்த மாம்பழ மிக்ஸை எடுத்து இது ஃபுல்லாக அதில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மேங்கோ மிக்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் தூவி விட்டு செரியை மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். மேங்கோ ரஸ்மலாயின்னு கூட சொல்லலாம். ஸ்கூலில் ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன்லாம் வச்சாங்கன்னா குட்டீஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ளஸ் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.